வணக்கம் நேயர்களே. என்ஆர்ஐ ஹவுஸ் லோன் இருக்கிறாங்கல்ல, அதில் அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஸ்ட்ராங் எமோஷனல் டைஸ் டு தேர் ரூட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இந்த அப்ராக்சிமேட்லி 25% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் இன் இந்தியா இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குளோபல் கம்யூனிட்டி தான் வாங்குறாங்க. என்ஆர்ஐ ஆர் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் பிஐஓம்போம் ஆர் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஓசிஐ, இவங்க தான் இந்த டிமாண்ட் ஃபார் ஹோம்ஸ் இன் த கண்ட்ரி. ஸோ அது எஸ்பெஷலாக இந்த ப்ரீமியம் ரியாலிட்டி செக்மெண்ட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க தான் எடுக்கிறாங்க. ஸோ மெயினாக இந்த கான்ஃபிடன்ஸ் இன் இந்தியன் க்ரோத் ஸ்டோரி. ஸோ நிறையா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆகுதுல்ல. ஸோ தென் ரேபிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பென்ஷன், தென் ஒரு என்ஆர்ஐ ஹோம் லோன்ஸ் மேஜராக ஒரு அவைலபிள் ஃபேக்டராக இருக்கிறதுனால அதை பற்றி தான் பேச போகிறோம். ரெகுலேட்டரி லேண்ட்ஸ்கேப்பை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ப்ராப்பர்ட்டி டைப்ஸ் அண்ட் பர்மிட்டடில் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கு இன்னும் பிரச்சனை கிடையாது. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்ம் ஹவுசஸ்க்குலாம் ஆர்பிஐ அப்ரூவல் வாங்கணும். கேபிட்டல் கெயின் 23 ஜூலை 2024 முன்னாடி யூ கேன் சூஸ் 20% வித் இண்டெக்ஸேஷன் ஆர் 12.5% வித்வுட் இண்டெக்ஸேஷன். பட் 23 ஜூலை 2024 அப்புறம் பார்த்தீங்கன்னா 12.5% வித்வுட் இண்டெக்ஸேஷன். பர்மிட்டட் பேமெண்ட் சேனல் என்ஆர்இ, என்ஆர்ஓ ஆர் எஃப்சி என்ஆர்பி அக்கௌண்ட்ஸ். இன்வர்டு ரெமிட்மெண்ட்ஸ் த்ரூ த பேங்கிங் சேனலில் தான் இருக்கணும். நோ கேஷ் ஆர் டிராவலர் செக் ஆர் ஃபாரின் கரன்சி நோட் இஸ் நாட் அட்வைசபிள் டு பை. இதை தவிர ஸ்டேட் லெவல் ஸ்டாம்ப் டியூட்டி வரும். டிடிஎஸ் ஆப்ளிகேஷன் செக்ஷன் 195 படி அதுவும் வரும் டு தி அபோவ் சென்ட்ரல் ரூல்ஸ். இதை ஞாபகம் வச்சுங்க. வெரிஃபை தி எலிஜிபிலிட்டி. 18லேருந்து 75 வயசு வரையும் லோன் வாங்கலாம். ஈவன் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு. வேலிட் இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் ஓசிஐ பிஓ இருக்கணும். நோ என்ட்ரி என்டாஸ்மெண்ட் இருக்கக்கூடாது. அதுமாரி லெண்டர் ஸ்பெசிஃபிக் அப்ரூவ்டு லிஸ்ட் இருக்கு. அந்த கண்ட்ரிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களான்னு பார்க்கணும். ரெண்டாவது, ஜென்ரலாக ரெசிடென்ட் இந்தியனோட என்ஆர்ஐக்கு ஒரு 0.75 பேசிஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ஸ்க்ரூட்டனைஸ் த லோன் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்க கம்ப்ளீட்டாக உங்களுடைய 1 to 3 இயர்ஸ் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ராட் இருக்கணும். லோன் டு வேல்யூ 80 to 85% இருக்கணும். டெனூர் 10 to 20 இயர்ஸ் இருக்கும். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னாக்க 30 to 70% எவ்வளோ இருக்கும். மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இவங்க வாங்கி நீங்கள் என்ஆர்ஐ லோனாக வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா லோக்கலாக அவங்க பேன் ஆதார் கொடுத்து இந்தியன் ரெசிடென்டாக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. பண்ணிங்கனாக்க 2 இடத்துல மாட்டிப்பீங்க. தென் அசம்பிள் கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்து பண்ணீங்கனாக்க தென் யூ கேன் எக்ஸிக்யூட் ஏ நேரோ ஸ்கோப் பவர் ஆஃப் அட்டானின்னு சொல்லுவோம். பிஓஏல ஸ்பெசிஃபிக் பவர் ஆஃப் அட்டானி லோக்கலாக இருக்கிறவங்க கொடுத்தீங்கன்னாக்க அவங்க உங்களுக்காக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுமாரி ப்ரீபேமெண்ட் ஃபோர்க்ளோஷர்லாம் செக் பண்ணிங்க. ஸோ இதுதான் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது. டோன்ஸில் பினாமி டிரான்சாக்ஷன், ஸ்கிப்பிங் டைட்டில், ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. நன்றி, வணக்கம்.